எந்த மட்டும் இவன் நமக்கு கண்ணியா இருப்பான். கண்ணி. மோசே எப்படி வாரானாலே பார்வோனுக்கு புரியல. ஆனா பார்வோன் கூட இருக்கிறவங்களுக்கு புரியுது. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே இருக்கிறோம் தெரியுமா? மோசே வார நமக்கும் தெரியலங்க. நம்ம ரிசல்ட்டை பார்க்கிறோம். ரிசல்ட் என்ன? இன்னும் அங்கதானே இருக்கிறான், இன்னும் அப்படியே தானே இருக்கிறான். ஏதாவது மாற்றம் இருக்குதா? இன்னும் ஒரு கோலையும் பிடிச்சிட்டு, இன்னும் ஒரு பைபிளையும் பிடிச்சிட்டு, ஒரு பாட்டு புக்கையும் எடுத்து வச்சாச்சு. ஆமென். ஆனா பாட்டு புக்கில் ஒரு பாட்டும் தெரியாது. எகிப்து அழிஞ்சிட்டு இருக்கு. எகிப்து அழிஞ்சிட்டு இருக்கு. அழிகிறவனுக்கு தான் தெரியும். அழிகிறவனுக்கு தான் தெரியும். இயேசு சிலுவையில் ஆமென் பிதாவே அப்படி சொல்றது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா காலு கீழே ஒருத்தன் ஐயோ அம்மோன்னு கத்திட்டு கிடக்க தெரியாது. அழிகிறவனுக்கு தான் தெரியும். அழிகிறவனுக்கு தெரியும். அவன் வந்து சொல்றான் எகிப்து அழியுது, எகிப்து அழியுது. இந்த ஒரு மனுஷன் இந்த மோசே தான் இந்த எகிப்துல பயந்து ஓடினவன். ஆமென். இன்னைக்கு சில காரியத்தை கண்டு பயந்து ஓடுறோம்ல, கர்த்தருடைய தீர்மானம் என்ன தெரியுமா? அதை உங்களை வச்சு அடிக்கும், உங்களை வச்சு மேற்கொள்ளும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அதற்கு என்ன தேவை? தேவனுடைய கோலை எடுக்கணும். தேவனுடைய கோலை எடுக்க நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இந்த மோசே செய்ததை குறித்து எபிரேயர் 11 அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 24, 25, 26 வசனங்களிலே. 1, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். நான் கர்த்தருக்காக நிக்கணும். அதற்கு எது எனக்கு தடையா இருக்கிறதோ அதை வந்து நான் விடது மட்டும் இல்ல, அதை நான் என்ன செய்யணும்? வெறுக்கணும். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருப்பதை அவன் வெறுக்கல அப்படின்னா அவன் யாரை வெறுக்க நேரிட வேண்டி இருக்கும் தெரியுமா? கர்த்தர்ல 2வது இஸ்ரவேலர் அவன் வெறுக்க வேண்டி வரும். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருப்பதை அவன் ஏன் வெறுத்தான் அப்படின்னா அவன் இஸ்ரவேலரை நேசித்ததுனால. பார்வோனுடைய குமாரத்தின் மகனாய் இருப்பதை அவன் வெறுக்கல அப்படின்னா அந்த பார்வோன் செய்ய வேண்டிய அனைத்தையும் இவனும் செய்ய வேண்டி வரும். பார்வோன் சூரியனை வழிபடுவான், இவனும் சூரியனை வழிபட வேண்டி இருக்கும்.